ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி ஃபலூடா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம நீளமான கிளாஸில் ரோஸ் எசன்ஸ் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாக சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது கூட நான் ஒரு 10 நிமிஷம் சப்ஜா விதைகளை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் ஹோம்மேட் ஜெல்லி, ஸ்ட்ராபெரி ஜெல்லி நான் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஜெல்லி வேணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஹோம்மேடில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் ரோஸ் மில்க், பால், சுகர், அப்புறம் ரோஸ் எசன்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். எல்லாமே கூலிங்காக இருக்கணும், சில்டாக இருக்கணும் சர்வ் பண்ணும்போது. அப்புறம் நல்லா நீளமான சேமியா வேக வச்சுருக்கேன். அது பாயில் பண்ணி எடுத்து அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நட்ஸு. அப்புறம் அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே மறுபடியும் சப்ஜா விதைகள், ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஃபலூடாவுக்கு மெயினாக ஐஸ்கிரீம் தான் மெயின். இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே நட்ஸு. நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3 நட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எது வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே செகண்டாக நான் மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். கடைகள் எப்போவுமே நம்ம 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நட்ஸு போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்காக நம்ம நட்ஸ் வச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபலூடா சூப்பரான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.